இப்போ குக்கர் ஒரு விசில் விட்டு இறக்கியாச்சு. அடுத்ததாக அந்த குழம்புல இருக்கிற காயவை எடுத்து தாளிக்க போகிறேன். அதுக்கு கடா வச்சுருக்கேன். கடா நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டு அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்தி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் டேர்ன் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் தோசை சுட்டு எடுத்துக்கிறேன். இன்றைக்கி மில்லட் தோசை தான் சுட்டுட்ருக்கேன். பை தி டைம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்திட்டு இப்போ குழம்புல இருக்கிற காயை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வடித்து எடுத்து கடால சேர்த்திக்கலாம். குழம்பு இல்லாமல் காயை மட்டும் எந்த அளவுக்கு வடித்து எடுத்து சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ட்ரை